இப்பொழுது இந்த லைட்டு என் முகத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத சொன்னவனும் நான் தான். இப்போ இந்த லைட்டு மினுக்குது அப்படின்னு சொன்னவனும் நான் தான். இப்போ இந்த கேமராவில் தெரிகிறது என்னுடைய மூஞ்சி அப்படின்னு சொன்னவனும் நான் தான். இப்போ இந்த லைட்டு வேற எங்கேயோ அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவனும் நான் தான். இப்போ இந்த லைட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னவனும் நான் தான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் தான் நான். நான் எப்பொழுது சொல்லாமல் எதையும் முன்மொழியாமல் சும்மா இருக்கின்றேனோ அதுதான் என்னுடைய இறுதி பயணம். அதுதான் என்னுடைய இறுதி நிலை. அந்த நிலையை எப்பொழுது உனக்கு உருவாகிறதோ அப்பொழுது தான் இறுதி நிலை ஏற்படும். அதுவரை நாம் கருத்து கந்தசாமியாகவே இருந்து கொண்டிருப்போம். அதுவரை எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆன்மீகம் இவ்வளவுதான். நீ நினைப்பதையும் மறப்பதையும் மறந்ததாக நினைத்ததையும் நினைத்ததாக நினைத்ததையும் கருத்து சொல்லுகின்ற வரை, உனக்குள்ளே கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்ற வரை நீ இந்த உலகத்தை விட்டு மீள முடியாது. இது உன்னுடைய உலகம், நீ உருவாக்கிய உலகம். இதில் ஏற்படும் அனைத்து விஷயங்களும் உன்னை சார்ந்ததே. இதில் நல்லது என்று நினைத்ததும் நீதான், கெட்டது என்று நினைத்ததும் நீதான், சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைத்ததும் நீதான், இது வருத்தமாக இருக்கிறது என்று நினைத்ததும் நீதான், கோபமாக வருகிறது என்பதும் நீதான், இது என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைப்பதும் நீதான். இந்த உலகத்தில் இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றது, படைப்புகள் இருக்கின்றது, எல்லாமே உன்னிதான். இதில் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது, இது எல்லாம் இருக்கிறது என்று நம்புகிறவனும் நீதான். இது எதுவுமே இல்லை என்று நம்பாமல் இருப்பவனும் நீதான். இருப்பவனாகிய நீ நம்பிக்கையும் நம்பிக்கையில்லா தன்மையும் முடிவெடுத்தலும் முடிவெடுக்காத நிலையும் நினைத்தலும் நினைக்காத நிலையும் இரண்டும் அற்ற நிலையே சும்மா இருக்கும் நிலை. அதுவே சுகமாய் இருக்கும் நிலை. அது புரிந்துவிட்டால் எல்லாம் தெரிந்துவிடும். நன்றி.